ஹாய், வெல்கம் பேக் டு V3 கிச்சன். இன்றைக்கி கடையில் கிடைக்கிற மாதிரி நல்ல கிறிஸ்பியான பொட்டேட்டோ சிப்ஸ் வீட்டிலையே எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத நம்ம பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்ட்டு. நான் 3 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்துக்கிறேன். பொட்டேட்டோ தோலெல்லாம் நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. சீவினதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிழங்கு சீவுறதை எடுத்து உருளைக்கிழங்க தின்னாக நல்லா நம்ம சீவி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சிப்ஸ் நல்லா நம்மளுக்கு கிறிஸ்பியாக வரும். இதை நல்லா தண்ணியில் 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடித்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரையான கிளாத்தில் எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் காய விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நல்லா காஞ்சிருச்சு நம்மளுக்கு. இனி நம்ம எண்ணெயில் போட்டு இதை பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் ஒன்றா போட்டுறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எண்ணெயில் போட்டோடனே நல்லா பபுள்ஸ் வருது பாருங்கள். இந்த பபுள்ஸ் கொஞ்சம் கம்மியானதும் சிம்மில் ஸ்டவ்வை நம்ம வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா இதை கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு எல்லா சைடும் ஒரே மாதிரி ஃப்ரை ஆகி வரும். பாருங்கள், இப்போ பபுள்ஸ் வர்றது நம்மளுக்கு நின்றுச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் உப்பு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாவே ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு காரம் வேணும்னா இந்த மாதிரி உப்பையும் மிளகாத்தூளையும் எடுத்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் சிப்ஸு மேலே தூவி விட்டு நல்லா குலுக்கி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் காரமாக இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ சிப்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.